ஹாய் யூடிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ரொம்ப நாள் ஆகிடுச்சு மறுபடியும் வீடியோ எடுத்து. இன்றைக்கி வந்து 11th ஆகஸ்ட் சண்டே. இன்றைக்கி வந்து சிக்பேட்டை போகிறோம். நானும் டீ கிடையாது, டியோட அக்கா கூட தான் போகிறேன்னா கரண்ட் வந்துச்சு. ஸோ அவங்க கூட வந்து போய்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க வந்து ஃபெஸ்டிவலுக்கு ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒன்றுமே வந்து வாங்க மாட்டேன், ஜஸ்ட் போகிறப்போ அப்படியே வந்து விளாக் பண்ணல அப்படின்னு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து கண்டினியூ பண்ணுறேனா இல்லை அப்படியே வந்து எடுத்துட்டு சும்மா விட்டுருன்னு தெரியுது. இந்த வீடியோ அப்லோட் ஆனால் நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன் அப்படின்னு, இல்லைன்னா கான். ஸோ பார்க்கலாம், போகும்போது உங்களுக்கு வந்து அப்படியே காட்டுறேன். நாங்கள் போகிற அன்றைக்கி வந்து சண்டே. ஸோ சரியான க்ரௌட் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து போய் வாங்குறது ஒரு பெரிய டாஸ்க் எங்களுக்கு. ஸோ நிறைய கடைகள் எல்லாமே வந்து போனோம், ஆனால் கரெக்டாக காமிக்கல. ஏன்னா ப்ரைஸ் கேட்ட உடனே வந்து ஒரு மாதிரி கரெக்டாக காமிக்கல எங்களுக்கு. அதுக்கப்புறமா ஒரு 2-3 கடை பார்த்து 2 சாரீ வந்து வாங்கினாங்க. ஒன்று வந்து சாமிக்கு, அதுக்கப்புறமா இன்னொன்று வந்து தாம்பூலம் கொடுக்குறதுக்கு வந்து ஒன்று வாங்கினாங்க. நான் வந்து ஒன்றுமே வாங்கலை, ஜஸ்ட் அவங்க கூட போயிட்டு வந்துட்டு அவ்வளோதான். நான் வந்து மண்டியால் தானே வாங்குவேன் எப்போவுமே. ஸோ நான் அங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சும்மா அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறமா ரிட்டர்ன் வரும்போது சாட் சாப்பிடலாம் அப்படின்னு வரும்போது பானிபூரி சாப்பிட்டுட்டு வந்தோம். இது வந்து அதுக்கு அடுத்த நாள் அவங்க வந்து செம்பைத்தை குக்கார வைக்கலாம் அப்படின்னு ஸ்டாண்ட் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு வெல்டிங் ஷாப் போயிருந்தோம். ஸோ அதுதான் வந்து அந்த வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். 5 in the morning மார்க்கெட் போகலாம் அப்படின்னு பிளான் இருக்குது. ஸோ அதுக்காக நான் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன். அப்புறம் எனக்கு வந்து டீ போட்டுக்கிட்டு இருக்கேன். கிழக்கு இருக்கு பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா மார்க்கெட் போயிருந்தோம் நானும் டீ. ஏன்னா எங்களுக்கு ஷாப்பிங் பண்ணணும். ஸோ ஃப்ளவர் மெயினாக வாங்கிட்டு வந்துடலாம், ரேட் அதிகமாகிடும். ஃப்ளவர் அப்புறமா ஃப்ரூட்ஸ் தான் போயிருந்தோம். சரியான க்ரௌடுங்க. மார்னிங் 6 o'clock கிட்டே போனோம், ஆனால் அந்த அளவுக்கு வந்து க்ரௌட் இருந்துச்சு. அதில் ஏதோ ஒரு வழியாக வந்து பூவெல்லாம் வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். அந்த அளவுக்கு வந்து ரேட்டு கூட இருந்துச்சு. மார்க்கெட் போயிட்டு வந்தோடனே வந்து எனக்கு சரியான வேலை இருந்துச்சு. ஏன்னா வீடு க்ளீன் பண்ணணும். ஃபெஸ்டிவல் வந்து இன்னும் 2 days தான் இருந்துச்சு அந்த அன்றைக்கி பார்த்தப்போ. ஸோ ஃபுல் வீடு வந்து க்ளீன் பண்ணணும். நான் வந்து கிச்சன் க்ளீன் பண்ணி விட்டுட்டா அன்னி வந்து மற்ற எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருவேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாள். ஏன்னா அன்னி க்ளீன் பண்ணலைன்னா நெக்ஸ்ட் டே வந்து மண்டியா போகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நான் வந்து எப்போவுமே வந்து மண்டியாவில் தான் ஷாப்பிங் முக்கால்வாசி பண்ணுவேன். அம்மா வந்து கரெக்டாக எனக்கு பூஜைக்கு தேவையான எல்லாமே வந்து கரெக்டாக வாங்கி தருவாங்க. ஸோ அதுக்காக அங்கே போகிற மாதிரி தான் பிளான் இருந்துச்சு. ஒரே ஒன் டே தான் இருந்துச்சு. ஸோ எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து நான் மண்டியா போயிட்டு வந்தேன். அதை வந்து நான் வீடியோ எடுக்கல, ஜஸ்ட் வீடியோ க்ளீன் பண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். அதுவே வந்து அப்படியே அட்டாச் பண்ணிடுறேன். என்னோடய வாய்ஸ் வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. ஸோ மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஏன்னா எனக்கு வந்து சரியான கோல்ட் ஆகிருக்கு, ப்ளீஸ் சாரி. சிஞ்சு ஸோ இன்றைக்கி வந்து 16th, இன்னைக்கு தான் ஃபெஸ்டிவல். ஸோ டைம் வந்து இப்போ 12:50 ஆகுது நைட். ஸோ நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போவே ப்ரிப்ரேஷன் பண்ணால் காலையில் சீக்கிரமாக பூஜை பண்ணிடலாம். அதுக்காக தான். நீ வந்து தூங்கிக்கிட்டு இருக்கா, வந்து கொஞ்சம் நேரம் விட்டு அதுக்கப்புறமா எழுப்பலாம் அப்படின்னு விட்டுட்டேன். வந்து சாமி விளக்கு எல்லாமே வாஷ் பண்ணணும். அந்த சாமிக்கு சாரி தான் பண்ணுறோம், அதோட அதையும் வாஷ் பண்ணணும். இதெல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு கட்டுற. ஓகே, ஸோ எல்லாம் இங்கே போட்டு வச்சுருக்கு. இதெல்லாமே வந்து வாஷ் பண்ணணும், இதுவுமே வந்து வாஷ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து பண்ணிடுறது இந்த இடத்துல பண்ணலாம் அப்படின்னு தான். பார்க்கலாம். ஒரு குவிக் ஹேக் சொல்லட்டுமா? இந்த பீத்தாம்பரி பவுடர் அப்புறமா ஒரு விம் ஜெல்லோட ஒரு 2 drops வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷெல்ஸ்க்கு எல்லாமே வந்து வாஷ் பண்ணால் சூப்பராக க்ளீன் ஆகிடும். நம்ம க்ளீன் பண்ணிடலாம் இப்போது. கோயிங் ஆன். ஸோ இங்கே வந்து ஆல்மோஸ்ட் க்ளீன் ஆகிடுச்சு.
ஸோ இதில் வந்து ப்ரிப்ரேஷன் தான். நீ வந்து பூ வந்து கட்டிட்டு இருக்கா, எனக்கு கட்ட தெரியாது, அவள் சூப்பராக கட்டுவாள். அதுக்கப்புறமா சாமிக்கு வந்து சாரியெல்லாம் ட்ராப் பண்ணி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, முக்கால்வாசி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து குளிச்சுட்டு வந்து பூஜை பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணேன், ஏன்னா ரொம்ப லென்த் ஆகிடும் இப்போ அப்லோட் பண்ணால். ஸோ இது வந்து ப்ரிப்ரேஷன் அப்புறமா எங்களோட ஷாப்பிங் வீடியோ தான். ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் வந்து எங்களோட குட்டி லக்ஷ்மி ஃபுல்லாக அலங்காரம் பண்ணது. நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு காட்டு எப்படி இருந்துச்சு இது, ஓகேவா? ஸோ ஸ்டே டியூன் கைஸ்.